Good morning students who are watching this video. Today we are discussing about electronic configuration. How to write electronic configuration in simple method. Today electronic configuration எழுதுற ஒரு simple method நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். அதற்காக இந்த ஷார்ட்கட் மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாடுலர் ஸ்ட்ரக்சர் இருந்தால் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதலாம். பட் மாடுலர் ஸ்ட்ரக்சர் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத ஈஸியாக ஒரு மெத்தடில் எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஷார்ட்கட் எஸ்எஸ் பிஎஸ் பிஎஸ் டிபிஎஸ் டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கேளுங்க. எஸ்எஸ் பிஎஸ் பிஎஸ் டிபிஎஸ் டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ். எஸ் ஆர்பிட்டால் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8. p ஆர்பிட்டால் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 3 4 5 6 7. d ஆர்பிட்டாலில் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3 4 5 6. f ஆர்பிட்டால் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 4 5. s ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம். d ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். f ஆர்பிட்டாலில் 14 ஆர்பிட்டால் ஃபில் பண்ணலாம். ஆர்பிட்டால் s ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். p ஆர்பிட்டால் 6 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம். d ஆர்பிட்டால் 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். f ஆர்பிட்டால் 14 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம். ஸோ 14 10 6 2. இதை நம்ம அதில் அப்ளை பண்ணலாம். s ஆர்பிட்டால் 2 2 6 2 6 2 10 6 2 10 6 2 14 10 6 2
14 10 6 2 இதுதான் மாயுலர் ஸ்ட்ரக்சர். மாயுலர் ஸ்ட்ரக்சர் எழுதுகிற ஷார்ட்கட் மெத்தட் சொன்னேன். இப்போ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதணும். எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஹைட்ரோஜனுடைய அட்டாமிக் நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், Z is equal to 1 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன எழுதலாம், 1s1. இந்த 1 இருக்கு இல்லையா, இங்கே 1s1. நெக்ஸ்ட்டு ஹீலியம் 1s2, 2 எலக்ட்ரானுக்கு 2. நெக்ஸ்ட்டு லித்தியம் 1s2, Z is equal to 3 வருவதால் 2s1. இதை நம்ம வேறு மாதிரி கூட எழுதிக்கலாம். 1s2 உடைய ஆட்டம் என்ன வருங்க, ஹீலியம் ஆட்டம் வரும். அதனால் ஹீலியம் எலிமெண்ட் சம்மந்தப்பட்டது போகலாம். ஹீலியம் 2s1, ஹீலியம் 2s1 இது கூட எழுதிக்கலாம். இது எழுதணும்னா லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஹீலியம் 2s1. நெக்ஸ்ட்டு பெரிலியம் எத்தனை கொடுத்துருக்கு, 4 கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் 2 4, 1s2 2s2. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஹீலியம் 2s2. போரான் Z is equal to 5. இங்கே பாருங்கள் 2 4, இந்த 2pயில் ஒரு 1, மொத்தம் 5ஆவது 1s2 2s2 2p1 ஆர் ஹீலியம் 2s2 2p1. நெக்ஸ்ட்டு கார்பன் Z is equal to 6, 1s2 2s2 2p2 or helium 2s2 2p2. Next Z is equal to 7, nitrogen 1s2 2s2 2p3 or helium 2s2 2p3. Next oxygen Z is equal to 8, 1s2 2s2 2p4 or helium 2s2 2p4. Fluorine 1s2 2s2 2p5 or helium 2s2 2p5. Neon Z is equal to 10, 1s2 2s2 2p6 or helium 2s2 2p6. Next sodium என்ன எழுதலாம், எத்தனை சோடியம், Z is equal to 11, 2 4 10 3sலேருந்து 1 மொத்தம் 11, 1s2 2s2 2p6 3s1. Next magnesium Z is equal to 12, 2 4 10 plus 2 12, 1s2 2s2 2p6
3s2. Next, aluminum Z is equal to 13. 2, 4, 10, 12, 13 3p orbital ஒன்று வரும். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p1. Silica 4, 10, 12, 12 plus 2, 14. So 1s2, 2s2, 2p6, 3s2, 3p2. Next, phosphorus Z is equal to 5. 2, 4, 10, 12, 12 plus 3, 15. So p orbital 3 போட்டுக்கனா சரி போயிடும். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p3. Next, sulfur Z is equal to 16. 2, 4, 10, 12, 12 plus 4, 12 plus 4, 16. 1s2, 2s2, 2p6, 3s2, 3p4. Next, chlorine 17. 2, 4, 10, 12, 12 plus 5. 1s2, 2s2, 2p6, 3s2, 3p5. Next, argon 18. 4, 10, 12, 12 plus 6, 18. 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. So argon electronic configuration. Z K is equal to potassium Z is equal to 19. Organic configuration 18 எவ்வளவு 8. ஃபர்ஸ்ட் இது பாருங்க 2, 4, 10, 12, 12 or 18 ப்ளஸ் இதில் 1 எடுத்துனோம்னாக்கா 19 வரும். ஸோ இது வரை இருக்கிறது ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால ஆர்கான்னு கூட நம்ம போட்டுக்கலாம். முதல்ல எழுதுவோம் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s1 or இந்த 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6 ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால ER ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டு 4s1 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கால்சியம் 20. இதை அப்படியே மாற்றிக்கலாம். ER வரையும் 18. எது வரையும் வருது 3p6 வரை 18. நெக்ஸ்ட்டு 4s2 போட்டால் சரி போயிடும். ஸ்கேண்டியம் Z is equal to 21. கவுண்ட் பண்ணுங்க 2, 4, 10, 12, 18, 20. 3d ஆர்பிட்டால் இருந்து ஒரு எலக்ட்ரான். ஸோ 21 எழுதலாமா? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d1 or ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 18 அட்டாமிக் நம்பர் வரும். 18 எது வரும் 1s2, 2, 4, 10, 12, 18. ஸோ இதுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்? இதுக்கு பதில் நம்ம ஆர்கான் போட்டுக்கலாம். மீதி இருக்கிறது என்ன 4s2, 3d1. நெக்ஸ்ட் டைட்டானியம் Z is equal to
22 என்ன பண்ணலாம் சிம்பிளாக இதை போட்டலாமா 4s2 3d2 போட்டால் சரி போயிடும் argon 4s2 3d2 next vanadium Z is equal to 23 argon 4s2 3d3 next chromium argon 4s1 3d5 இதுக்கு சம்பந்தப்பட்டது இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன் இது மாதிரி வந்தது நெக்ஸ்ட் மேங்கனீஸ் argon 4s2 3d5 ferrous Z is equal to 26 argon 4s2 3d6 cobalt argon 4s2 3d7 nickel argon 4s2 3d8 next copper argon 4s1 3d10 இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் எது டிஃப்ரெண்ட்டாக வரும் குரோமியம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி காப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்ற விஷயம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஜிங்க் argon 4s2 3d10 இது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் போடுற சிம்பிள் மெத்தட் இப்போ நம்ம போட்ட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் எப்படி மாயிலர் ஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்கலாம் இந்த மாயிலர் சீரியல் ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாத நான் சொன்ன ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் நம்ம எழுதலாம் நான் 30 வரையும் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் போட்டிருக்கேன் இதில் குரோமியம் காப்பர் சம்மந்தப்பட்டது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வருது ஏன் இது வரையும் டிஃப்ரெண்ட்டாக வருதுன்ற விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மாயிலர் ஸ்ட்ரக்சர் மூலமாக குரோமியம் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆர்கான் 4s2 3d4 வரணும் பட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 4s1 3d5 வந்திருக்கு அதே போல் காப்பருடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆர்கான் 4s2 3d9 எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வரணும் பட் ஆர்கான் 4s1 3d10 எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வந்திருக்கு இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட்லி ஃபில்டு அண்ட் half filled subshells ஒரு ஆட்டம் உடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற சப்ஷெல்ஸு கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கணும் இல்லைனா ஹாஃபாக ஃபில்லாக இருக்கணும் அது மாதிரி ஃபில் ஆனால் அந்த ஆட்டம் என்ன ஆகும் ஸ்டெபிலிட்டி ஆகும் எப்படி ஸ்டெபிலிட்டி ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டி ஆர்பிட்டால் இருக்குது இங்கே எத்தனை கொடுத்துருக்கான் டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸு 4 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்கான் half filled ஆகணும் டி ஆர்பிட்டாலில் கம்ப்ளீட்லி ஃபில்டு 10 எலக்ட்ரான்ஸு ஃபில் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் ஹாஃப் ஃபில் பண்ணோன்னா 5 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் இங்கே பாருங்கள் 4 இருக்குது ஹாஃப் ஃபில் பண்ணால் என்ன பண்ணோம் ஒரு எலக்ட்ரான்ஸ் தேவை அப்போ என்ன ஆகும் இந்த ஆட்டம் உடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கிற அந்த 4s2ல் இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும் இந்த எலக்ட்ரான்ஸு இதில் ஷிஃப்ட் ஆகிறதுனால 3d5 வரும் என்ன சப்போம் ஹாஃப் ஃபில்டுன்னு என்ன மீனிங்க ஸ்டெபிலிட்டிக்கு ட்ரை பண்ணியிருக்கு ஸோ ஹாஃப் ஃபில்டு ஆகிட்டு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆர்கான் 4s2 ஆர்கான் 4s1 3d5 எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வரும் நெக்ஸ்ட்டு காப்பர் எடுத்துக்கலாம் காப்பருக்கு என்ன கொடுத்துருக்கீங்க 4s2 3d9 வரும் 4s2 3d9 வரும் இன்னொரு கண்டிஷன் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆச்சோம் டி ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆச்சுன்னா இந்த காப்பர் ஆட்டம் ஸ்டெபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அது ஸ்டெபிலிட்டி கோர்ஸ் என்ன பண்ணும் இங்கே 9 இருக்குது ஸ்டெபிலிட்டி வேணும்னு என்ன வேணும் ஒரு எலக்ட்ரான்ஸ் வேணும் அப்போ 4s2ல் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸு 3d9ல் ஷிஃப்ட் ஆகும் இங்கே லாஸ்ட்டு வேக்கண்ட் இருக்கிற அந்த ஆர்பிட்டால் சப்ஷெல்ஸில் ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா
4s1 3d10 எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வரும். இப்போ இந்த காப்பர் மெட்டல் ஸ்டெபிலிட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க.